ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. ஹோமுக்குள்ளே போயிட்டு நம்மளோட இதில் போயிட்டு ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு நம்ம எப்படி ஃப்ரீ மியூசிக் எடுக்கிறதுங்கிற வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்த ஆடியோவை நம்ம எப்படி இன்ஸ்டாட் ஆப்பில் அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். சின்ன டிப்ஸ் தான், ஒரு 2 நிமிஷம் வரும். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இன்ஸ்டாட் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. இன்ஸ்டாட் ஆப்புக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி தான் இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் வீடியோஸ் தொட்டுக்கோங்க. வீடியோஸ் தொட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதையோ ஒரு வீடியோ இப்போ நீங்கள் எப்படின்னா சமையல் வீடியோ பண்ணியிருப்பீங்க, இல்லை அக்ரிகல்ச்சர் வீடியோ பண்ணியிருப்பீங்க, இல்லை காமெடி பண்ணியிருப்பீங்க, கவிதை பண்ணியிருப்பீங்க. அதை மாதிரி ஏதோ ஒரு வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நான் சிம்பிளாக வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் இந்த வீடியோவை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை எடுத்துட்டு இது நார்மல் வீடியோக்கு தான் நீங்க செய்றீங்க அப்படின்னா, இல்ல நான் வந்து சும்மா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். அ அப்ப வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்படி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ நீங்க எடுத்துக்கோங்க. இதுல ஒரு வாய்ஸ் வருது. அதாவது அந்த சும்மா தண்ணீல நடக்கிற மாரி சவுண்ட் வருது. இந்த வாய்ஸ நீங்க கட் பண்ணிட்டு, அதுக்கு இந்த வாய்ஸ கட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா, வால்யூம் போங்க. வால்யூம் போயிட்டு இத எடுத்துருங்க. இப்ப இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் குடுக்கப் போறேன். வாய்ஸ் குடுக்கறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. மேல தள்னீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த வருது பாருங்க. ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க. இத தொட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்கங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, இந்த பிளஸ் இந்த அந்த சிகப்பு கலர்ல இருக்க பட்டன் அத தொட்டுக்கோங்க. அப்ப தொட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்படி சும்மா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக நான் சொன்னேன். டிக் குடுத்துக்கோங்க. இப்போ தொட்டுக்கோங்க. அப்ப தொட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னு நான் பேசின ஆடியோ இங்க வருது. இந்த ஆடியோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஆடியோவ தொட்டுட்டு வால்யூம் போயிட்டு 200 வச்சுக்கோங்க. 200 வச்சுக்கிட்டு, இப்ப என்ன பண்றீங்க, இதில நம்ம பேக்கிரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ண போறோம். அதாவது நேத்து எடுத்த பேக்கிரவுண்ட் மியூசிக்க இப்ப நம்ம ஆட் பண்ண போறோம். இங்க மியூசிக் போயிங்க. மியூசிக் போயிட்டு அதில மை மியூசிக்ன்னு போயிங்க. அப்ப நீங்க டவுன்லோட் பண்ண வீடியோ, அந்த ஆடியோ வந்து இங்க இந்த இடத்துல தான் இருக்கும். நெறைய நம்ம ஆடியோ எடுத்திருப்போம். அப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா, இப்ப வந்து எடுத்த வீடியோ, ஆடியோ இந்த அத நம்ம தொட்டுப்போம். இத தொட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல நம்ம பேசின வாய்ஸ் வந்து கம்மியா இருக்கும். பேக்கிரவுண்ட் இங்க இப்ப வச்சிர ஆடியோ வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, அந்த ஆடியோவ தொட்டுட்டு வால்யூம் போய்க்கோங்க. வால்யூம் போயிட்டு ஒரு 10, ஒரு 12 வச்சுக்கோங்க. இல்ல 10 வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் குடுத்துக்கோங்க. அப்ப பார்த்தீங்கன்னா தொட்டுக்கோங்க. அப்ப தொட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆ. இப்படி வரும். அதாவது பேக்கிரவுண்ட் மியூசிக் லைட்டாவும், நம்ம வாய்ஸ் வந்து அதிகமாவும் இருக்கிற மாரி வரும். அத பார்த்துக்கோங்க. இவ்வளோதான், சிம்பிள் தான். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.